மனைவி மனசை ஒரு ஆம்பளை கண்டுபிடிச்சினா அவ்வளோ பெரிய பெட்டிக்கு அவனை விட கெட்டிக்காரன் உலகத்தில் யாரும் கிடையாது. ஆனால் கண்டுபிடிக்க தான் முடியாது. இன்னொன்று, வீட்டுக்காரனை ஈஸியாக வீட்டில் வச்சு பெண்கள் கிண்டல் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியாததா என்ன? நாங்கள் என்ன புதுசாவா சொல்ல போகிறோம்? நீங்கள் வெளியில் வேணால் எங்கள் வீட்டுக்காரரும் அப்படி இப்படிம்பாங்க, என் வீட்டுக்காரர் மாதிரி தெரியாது அப்படிம்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு டெஸ்ட்டு வைப்பாங்க. நானும் அந்த பட்டிமன்றம் முடிஞ்சு, எங்கள் ஊர் பக்கம் பட்டிமன்றம்னா சீக்கிரம் ஓடிடுவோம்ல, நம்ம ஊர் பக்கம்னா பட்டிமன்றம் முடிஞ்சு ஒரு நாள் ராத்திரி 1:30 மணி வீட்டுக்கு போனேன். கதவை தட்டுனேன், திறந்துட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்காக ஒரு ஜீவன் ராத்திரி 1:30 மணி வரைக்கும் முழிச்சிருக்கேன் அப்படின்னு வாழ்னேன். சிரித்து வைப்போம்னு சிரித்தேங்க. சிரித்தா என்னை பார்த்து கேட்குறேன், எங்களை எல்லாம் பார்த்தா 1:30 மணிக்கு உங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும்னா. சரி, சிரிச்சா தேசிய குற்றம் போல இருக்குது அப்படின்னு வாயை பொத்திக்கிட்டு போயிட்டேன். 4 நாள் கழிச்சு எங்கள் ஊர் பக்கத்தில் தான் பட்டிமன்றம். ராத்திரி 1:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். கதவை தட்டினேன், திறந்துட்டான். அதே வீடு, அதே மனைவி, அதே கதவு, அதே காலிங் பெல்லு. திறந்த உடனே சந்தோஷம். இல்லை சொல்கிறேம்மா, சிரிக்கலான்ட்டு நினச்சேன் ராஜனே. போன தடவை சிரித்து மாட்டிக்கிட்டோம், இப்போ சிரிக்கக்கூடாது அப்படின்னு மூஞ்சி எங்கே இருக்க அப்படி ஒரு மாதிரி வச்சுருந்தேன் பாருங்க. என்னை பார்த்து சொல்கிறேன், எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கெல்லாம் சிரிப்பாகத்தான் இருக்கும், சிரிப்பு வராது. மேடையில் எவ்வளவு இருப்பா, அவளை போய் பார்த்து சிரி. ஏன் எனக்கு ஒன்றும் புரியலன்னா, அன்னைக்கு சிரித்து மாட்டோம், அன்னைக்கு சிரிக்காமல் மாட்டோம்ட்டு 4 நாள் கழிச்சு மறுபடியும் போகிறேன். கரெக்டாக அதே வீடு, அதே மனைவி, அதே காலிங் பெல்லு. தட்டுறேன், திறந்துட்டான். திறந்தவுடனே இன்னைக்கு சிரிக்கவும் கூடாது, சிரிக்காமல் இருக்கக்கூடாதுன்ட்டு வேற ஒரு ஐடியா பண்ணி திறக்க கிட்ட வந்த உடனே பார்த்துட்டு ஒரு உற்சாகத்தில் கதவை திறந்துட்டாலேன்னு. என் மனைவி பேர் தமிழரசி. தமிழரசி ஒரு பாசத்தோட காதலோட தமிழ் அப்படின்னு பாருங்க. 1:30 மணிக்கு எதுக்கு கத்துற, காட்டு போய மாதிரி அப்படின்னு. என்னடா சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் சிக்கலாயிருந்துட்டு வாயை பொத்திட்டேன். எப்போவுமே வாயை பொத்துறது தான் நமக்கு வேலை. வாயை பொத்திட்டு வர்றேன்னு 4 நாள் கழிச்சு அதே எங்கள் ஊர் பக்கத்திலே பட்டிமன்றம், அதே வீடு, அதே மனைவி, அதே கதவு, அதே காலிங் பெல்லு. அடிச்சும் திறந்துட்டான். திறந்த உடனே சிரிக்கலாம் சிக்கல், சிரிக்கலனாலும் சிக்கல், சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் சிக்கல் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு முயற்சி பண்ணுன்ட்டு ஹஸ்கி வாய்ஸில் காதல் பொங்க அப்படி மெதுவா தமிழ் அப்படின்னு பாருங்க. ஏன் திருட்டு பையன் மாதிரி மெதுவாக கூப்பிடுற, வேற எவ்வளையோ கூப்பிடுற மாதிரி கிழிஞ்சு வச்சுப்போ. எங்கிட்டனாலும் சிக்கலுங்க. இதை விட இன்னொன்று டெஸ்ட் வைப்பாங்க. ஆம்பளை எல்லாம் அந்த காய்கறி வாங்க போகலாம் அப்படின்னு. நம்மளால் ஏங்க வாரம் பெண்கள் தான் காய்கறி வாங்க போவாங்க, அதில் எக்ஸ்பர்ட். ஏன்னு கேளுங்க, 3 கிலோவுக்கு நம்மக்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு அங்கே 1.5 கிலோ வாங்கிக்கிட்டு 1/2 கிலோவை லவட்டிக்கிட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட 4 கிலோ இருக்குது அப்படின்றது. அதுலேயும் அவங்க காய்கறி வாங்குகிற அழகே தனியாக இருக்கும். ஆமாம், அவர் எடுத்து போட, அண்ணே என்ன கொஞ்சம் போடனே அப்படின்னு எடுத்து போட்டு அவர் பையில் போடையில் இன்னும் 2 எடுத்து போட்டுடுறது. ஆனால் நம்ம ஆள் என்ன பண்ணுவேன், மனைவி நமக்கு அருமையான வேலை கொடுத்துருக்கா, அன்றைக்கி நல்ல பேர் வாங்கிடுவோன்ட்டு நம்ம ஆம்பளால் காய்கறி வாங்க போயில எப்படி நிற்பாங்க தெரியுமா? நம்ம ஆள் மலை மாதிரி நிற்கிறது. அவன் காய்கறி கடையில் விற்காத காய்கறி, முத்துன காய்கறிக்கு, மாட்டு போடுற காய்கறி எல்லாத்தையும் அள்ளி அந்த பையில் போட்டு சார் நிறையாக்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்றது. காசை கொடுத்துட்டு இவர் பெரிய மன்னர் மாதிரி வர்றது. வந்து அவன் ராஜபாட் ரங்கதுரை மாதிரி அப்படி வருவார். வந்த உடனே இந்த அம்மா பையை பார்த்துட்டு நம்ம ஆளை பார்க்கும். என்னது காய்கறி, வேற என்ன நான் கறி நான் சொன்னேன், என்ன அது அப்படிங்க. தருங்க வெண்டைக்காய் எடுத்து டபக்குன்னு ஒடிக்கும். இது ஏற்கனவே முத்தி முறைச்சது தானே, அந்த அம்மாவை சொல்லலை, வெண்டைக்காயை சொல்கிறேன். அப்படி முத்தி பார்த்துட்டு என்னது அப்படிங்க, வெண்டைக்காய். அதில் தெரியுது உன் முகர மாதிரி இருக்குது. அவ்வளவுதான் நம்மால். ஏன் அவ்வளவு முத்தி போச்சான். அதை விட இந்த முருங்கைக்காய் எடுக்கும் அப்படி முறுக்கும். நம்மால் ராத்திரிக்கு இவன் கையை முறுக்கிற மாதிரியே முறுக்கும். இது என்னது அப்படிங்க, முருங்கைக்காய். எடுத்துக்கொண்டு போய் மாட்டுக்கு போட்டாலும் திங்காது. அவ்வளோ பாடுபடுத்தி நம்மால் நமக்கு உண்மையிலே ஒன்றும் தெரியாதோ அப்படிங்கிற இடத்துல வந்துடுவான். ஏன் வெளியில் வந்துட்டு நம்ம அப்படி முட்டா போயிடலாம், உண்மையிலே ஒன்றும் தெரியாதா, நம்ம பைத்தியமா அப்படின்னு நம்மால் நினச்சிட்டு வருவான். ஆனால் உண்மையிலேயே குடும்பம் எப்படிப்பட்டது அப்படின்னு கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார். மனைவி வந்த அவன் வாழ்க்கை எப்படி போகும் தெரியுமா? நடந்தா காஞ்சனேல செழிக்கும், சிரிச்சா கோயில் மணி ஒலிக்கும், கட்ட கண்ணு படும், நீரும் போனா மேகம் ஏது, நீயும் போனா நானும் ஏது, என்னுயிரே என்னுயிரே நீ இருக்கு, உன்னுயிரும் போகும் தாழம் பூவே வாசம் வீச விடலுமில் வாசலுமில் அன்புக்கு
அவ்வளவு அழகா பாட்டு கொடுத்திருப்பாங்க. இல்லை, குடும்பத்தின் பிக் பாஸ் கணவன் அல்ல மனைவியே என்று வாதிடுவதற்காக வாங்க காரைக்கால் யோகதர்ஷினி வருகை தருகிறார். கைதட்டி உற்சாகப்படுத்தலாம். நல்லா இருக்கேலாக்கா, நல்லா வதுர ஜோரா கை தட்டுங்களேன் ப்ளீஸ். நல்லா கை தட்டுங்கக்கா ப்ளீஸ். பசி மயக்கத்துல கண்ணு தெரியல. என்னது கை தட்ட சொன்னேன், நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். 108 வர சொல்லுங்க. அண்ணே டீ வாங்கி கொடுத்தார், தேங்க்ஸ்ண்ணே. ஆனால் உண்மையிலேயே அருமையான ஒரு ஊர், அற்புதமான ஒரு மக்கள், அப்படியே திரண்டு உட்காந்துருக்காங்க. நம்ம அம்மன் அப்படியே வணங்கிட்டு வந்துடவா? அண்ணன் ரொம்ப ஆசையோட வேற கேட்டாங்க. பத்தினியே வாரியம்மா, பத்தியுள்ள மக்களுக்கு வீரியம்மா, தாயை வழி வணங்கி. உண்மையாகவே எத்தனையோ ஊருக்கு நம்ம பட்டிமன்றம் போனாலும் வேதாரண்ய மண்ணில் வந்து பேசுறதுனாலே ஒரு தனி சந்தோஷம். ஏன்னா இங்க பட்டிமன்றம் கேட்காத மக்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரெண்டே வரியில சொல்லணும்னா வேதாரண்யத்துல பேசாத பேச்சாளர்களே கிடையாது, வேதாரண்யத்துல பேசாதவங்க பேச்சாளரே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு படித்த பாங்கறிந்த ஒரு மக்களுக்கு முன்னாடி பேசுறோங்கிறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அற்புதமான மக்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கலந்த ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மேடையில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அழகாக ஆடியோ அமைத்திருக்கக்கூடிய ஓம் சக்தி அண்ணனுக்கும் நன்றி ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, என்ன அப்ப பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையா? என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஒண்ணும் இல்லையே. என்ன பிரச்சனை? நல்லா அங்கேருந்து வந்து நின்னுட்டு நாங்க விஏஓவா இருக்கோம். நான் என்ன கேக்குறேன், கிராம நிர்வாக அதிகாரியா? அலுவலர் ஏதோ ஒண்ணு. விஓவா இருந்தாக்கா உங்களுக்கு அந்த வேலையை பார்க்க சொன்னச்சா? எவ நைட்டி போட்டிருக்கா, எவ புடவை கட்டிருக்கா, எவ புள்ள குட்டி பெற்றிருக்கா, அந்த வேலையை பார்க்க சொன்னச்சா உங்களுக்கு? அதுதான் வேலையே. என்ன வேலை? யாரு நைட்டி போட்டு மூக்க சிந்தி அதுல போடுறா? அதெல்லாம் அடுத்த அக்கா வந்து சொல்லும். இது பாருங்க ஆய கழுவிட்டு தோட, அது வீட்டுல பாக்க வேலைலாம் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏங்க அழகா தலைப்பு கொடுத்திருக்கீங்கல்ல, என்ன குடும்பத்தின் பிக் பாஸ் கணவனா மனைவியா இப்படித்தானே? அதுக்கே அங்கேருந்து வந்து அவங்க வீட்டுல அவங்க பொண்டாட்டி வச்சு மிதிச்சதெல்லாம் எதுக்கு இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்கணும்னு நான் கேக்குறேன். ஆமா, அங்க புலம்ப முடியாது, அங்க புலம்புனா சோறு கிடைக்காது. நல்லா அங்கேருந்து வந்து நின்று ஆண்கள் நாங்க தான் உழைக்கிறோம் தெரியுமா, குடும்பத்தை தூக்கி நிறுத்துறோம் தெரியுமா, கணவன் இல்லாம குடும்பமே இல்ல. இதுல வேற சொல்றாங்க புள்ள பிறக்காததுக்கு. அதுலயும் சொன்னாரு பாருங்க, என்னால ஏத்துக்கவே முடியல. அந்த பிடாரியம்மன் உண்மையான தெய்வமா இருந்தா இன்னைக்கு நைட்டு தூங்கும் போது உங்களுக்கு கண்ணு தெரியாது. தூங்கும் போது எல்லாருக்கும் தெரியாதுமா கண்ணு. குழந்தை பிறக்காததுக்கு புருஷன் காரணமே இல்லையா, நாங்க தான் காரணம். நாங்க என்ன பாவம் செஞ்சோம் நான் கேட்கிறேன். அதுல இன்னும் இந்த கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க பாருங்களேன், கிராமத்துல வயசான அப்பத்தா அந்த ஆஸ்பத்திரி போவோம், என்ன புள்ள பிறந்திருக்கு, பொம்பளை புள்ள, பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்கு, இல்ல ஆம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளையா பிறந்திருக்கு, ஆம்பளை பிள்ளையும் இல்லாம பொம்பளை பிள்ளைன்னு அவதார் குட்டியா பிறக்கும், பொட்டச்சு பிள்ளை எடுத்து வச்சிருக்கா, பொட்ட பிள்ளைய பெத்து வச்சிருக்கா. உண்மையிலேயே அறிவியல் என்ன தெரியுமா சொல்லுது, ஒரு குழந்தை ஆணா பிறக்கிறதுக்கும் பெண்ணா பிறக்கிறதுக்கும் காரணம் அப்பாவுடைய உடம்பில இருந்து வரக்கூடிய ஜீன் மட்டும்தான் காரணம். உங்களுக்கு பொட்ட பிள்ளை பிறக்கிறதுனாக்கா புருஷன் நீங்க தான் காரணம். புள்ள பிறந்தாலும் நாங்க காரணம், புள்ள பிறக்காட்டி நாங்க காரணம் இல்லம்மா. குழந்தை பிறக்கிறதுனா வீட்டுக்காரன் தான் காரணம், பிறக்கலைனாலும் நாங்க தானே காரணம்னு சொல்றாரு அவர். அவர் தெரியாம சொல்றாரு, வீட்டுக்காரன் தான் காரணம். சும்மா இங்கேருந்து வந்து நின்னுட்டு அதனாலதான் ஏன் வந்து நீங்க இனிஷியல் பாரு, பெண்கள் இனிஷியல் அம்மா இனிஷியல் எங்கேயாவது போடுறாங்களா? இப்ப போடலாம், சட்டம் வந்துட்டு இப்ப போடலாமா? அது சட்டம் வரட்டும். பொதுவா ஆண்கள் இனிஷியல் தான் போடுவோம். ஏன் தெரியுமா?
இவன் தான் உறுதியான தகப்பன்னு சொல்றதுக்காக தான் இனிஷியல் போடுறது. அருமை அருமை. ஏன்னா குழந்தை பெத்துக்கிறது தாய். நான் என்ன கேக்குறேன், அவர்கிட்ட மிஸ்டர் புளுகண்டன், ஹலோ இங்க பாருங்க, அங்க எவ்வளவு கூப்பிடல, இங்க கூப்பிடுறேன், இங்க திரும்புங்க, கழுத்தை அப்படி திருப்பி விட்டுருவேன் பாத்துக்கோங்க. அங்கேருந்து வந்துட்டு நான் என்ன கேட்கறேன், உங்களையும் கேட்கறேன், இங்க உள்ள ஆண்களையும் சேர்த்து கேட்கறேன். பொண்டாட்டினாலே பிடிக்கல இல்ல, பொண்டாட்டினாலே பிக்கல் பிடுங்களா இருக்குல்ல, பொண்டாட்டி வந்த வாழ்க்கையே நல்லா இல்ல. நாங்களும் பாருங்க உங்களோட வாழ்ந்து வாழ்ந்து எங்களுக்கு சகிச்சு போச்சு, நாங்களும் எங்க வீட்டுக்கே போறோம். என்னக்கா நான் சொல்றது சரியா இருந்தா பெண்கள் கை தட்டுங்க. கல்யாணம் பண்ணி முதல் நாள் உங்க வீட்டுக்கு எப்படி எங்க வீட்டுல இருந்து வந்தோமோ அதே மாதிரி திருப்பி அனுப்புங்க, நாங்க போறோம். தட்டுக்கா கைய. எப்பா பாரு உங்களுக்கு புள்ள குட்டிய பெத்து கொடுத்துமா, நீ ஒண்ணு செய்யுங்கம்மா. என்ன, எங்களை நீ கல்யாணம் பண்ணப்ப நாங்க எப்படி இருந்தோமோ அதே மாதிரி செஞ்சு விட்டுட்டு நீங்க போங்க. ஏன் கல்யாணம் பண்ணப்ப எங்க ஆளு கரு கருன்னு முடி சுருள் முடிய அப்படி வச்சிருந்திருப்பான். ஐயோப்பா, இப்ப பாரு அவன் தலையில பாரு, இங்க தலையில ஒன்னையும் காணு, இங்கதான் பெருசா இருக்கு. ஏன் நாங்க உட்காந்து புடுங்கணுமா? யாரு ஒவ்வொன்னுத்தையும் ராத்திரி முழுக்க அந்த வேலை தான் பாக்குறது, பொழுது விழிஞ்சு பார்த்தா பாதி பேர் காணும். கடுப்பே தாதீங்க மயிலால். நான் என்ன கேட்கறேன், பொம்பளைய கல்யாணம் பண்ணி தான் நீங்க உறுப்பு இல்ல, எங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி விளங்கலையா இல்லனாக்கா வர நாளைக்கே கடலூருக்கு கலெக்டர் ஆயிருவார் ஐயா. நான் என்ன கேட்கறேன், எங்களை கல்யாணம் பண்ணி விளங்கல இல்ல, இதே மேடையில நல்ல முகூர்த்த நாள், நிறைஞ்ச முகூர்த்த நாள், வேதாரண்ய மக்கள் பாங்கறிந்த மக்கள் முன்னாடி இதே மேடையில ஐயா நடுவர் வெள்ளச்சாமி முன்னிலையில திருமிகு விஏஓ கிராம நிர்வாக அலுவலர் நீலகண்டன் அவர்களுக்கும் அடுத்து வந்து பேச போற எங்க அண்ணன் மங்களாபுரம் வடிவேல் அவர்களுக்கும் திருமணம் செய்து இங்கேயே ஃபர்ஸ்ட் நைட்டும் நடத்தப்படும். நீ எல்லாம் கவலைப்படாத, இன்னும் 20 வருஷம் தான், என்ன 10 வருஷத்துல நடந்தாலும் நடக்கலாம். ஏன் பொம்பளை கட்டிக்க விலங்கல இல்ல, அவங்க 2 பேரும் கட்டிக்கிட்டு பரல சொல்லுங்களேன். ஆமா குட்டியா வந்து பிறக்கும். அதெல்லாம் அமெரிக்காவில் நடந்துகிட்டு தான் இருக்கு, நீ அதிசயமா பேசி. அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. என்னைக்குமே குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா மனைவி வரணும். அதை விட்டுட்டு பொம்பளை நைட்டி போடுறோம் நைட்டி போடுறோம். ஏன் நைட்டி போடுறோம், எதுக்கு நைட்டி போடுறோம்? எங்க பாருங்க புடவைனா 4-5 துணி இருக்கு, ஏன் புருஷன் துவைக்கிறதுக்கு கஷ்டப்படுவாரேன்னு ஒரு நல்ல எண்ணத்துல நைட்டி போடுறோம். அதாங்க எவ்வளவு இறக்க குணம் பாருங்க. இதுல பொம்பளை டிவி பாக்குறோம் சீரியல் பாக்குறோம், கண்ணுல கொல்லி வைக்க. ஏன் நாங்க சீரியல் பாக்குறோம், பெண்கள் சீரியல் பாக்குறோம், ஏன்கா பாக்குறோம், டிவி பாக்குறோம், ஏன் பாக்குறோம்? ஏன் புருஷன் கஷ்டப்பட்டு உழைச்சி மாசம் மாசம் கேபிளுக்கு கட்டுற 350 ரூபா காசு வீணா போயிட கூடாதேன்னு நல்ல எண்ணத்துல நாங்க டிவி பாக்குறோம், எங்களுக்காக பாக்குறோம். ஓ, அந்த காசு வேஸ்டா போயிடக்கூடாதுங்கிறது. இதுல புடவை எடுக்கிறா, ஆரி பிளவுஸ் போட்டுக்கிறா, ஏன் புடவை? சீரியலை பத்தி நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த எதிர்நீச்சல் அந்த கடைசி ஒருத்தன் பொண்டாட்டி இருக்குல்ல, அது பேர் என்ன தெரியும்? எனக்கா ஜனனியா? 7 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி, இப்பதான் வயித்துல புழு உண்டாயிருக்குங்கிறாங்க. புழு உண்டாயிருக்கா? அது உடனே அழுகுது, உடனே சிரிக்குது. ஏன் அழுகுது, ஏன் சிரிக்குது? நான் என்ன கேக்குறேன், கட்டுன பொண்டாட்டிக்கு ஒரு புடவை கூட வாங்கி கொடுக்கறதுக்கு துப்பு இல்லைன்னா உங்களுக்கு எல்லாம் என்ன ஆணி எனக்கு ஒரு கல்யாணம் நான் கேக்குறேன். அண்ணே வாழ்க்கைனா எப்படி தெரியுமாண்ணே, வாழ்க்கைங்கிறது ஒரு கடல் பயணம் மாதிரி. அதுல புருஷன் நீங்க எல்லாம் படகு மாதிரி, மனைவி நாங்கெல்லாம் துடுப்பு மாதிரி. என்னத்தான் நீங்க படகா இருந்தாலும் மனைவிங்கிற துடுப்பு நாங்க வந்தா தான் அந்த கடலை கடக்க முடியும். பெண்கள் நாங்க தான் பிக் பாஸ். நல்லா கையை தட்டுக்கா, நல்லா தட்டுங்க, பெருமை. நன்றிகள். பொண்ணு மாதிரி பேச முடியாது. என்ன பேசுறீங்க நீங்க? ஆண்கள் எல்லாருமே படகு மாதிரி, பெண்கள் வந்து துடுப்பு மாதிரி. துடுப்பு மாதிரி. அதனாலதான் ஒரு சில பேர் 2 துடுப்பு போட்டு ஓட்டுறான் வண்டி. என்னது? படகு கொஞ்சம் வேகமா போகும்ல, சீக்கிரமா போய் சேர வேண்டியதா 2 வச்சுக்கிட்டாங்க. ஒரு சில பேர் மோட்டர் வச்சிருக்கான், துடுப்பு 2 துடுப்பு போடுறான், கவுத்து விட்டு போயிருவோம். அப்படி இல்லனே, இப்ப இப்படி சொல்றனே, புருஷன் நீங்கெல்லாம் சோறு மாதிரி, மனைவி நாங்கெல்லாம் குழம்பு மாதிரி. வெறும் சோறை மட்டும் சாப்பிட முடியுமாக்கா? தொண்டை விக்கி சாவணும். மனைவி புருஷன் எப்படி சோறு மாதிரி, மனைவி எப்படி இந்த அப்ப சாப்பிட்டீங்களே சாம்பார் மாதிரி. வெறும் சோறை மட்டும் சாப்பிட்டா தொண்டை விக்கி சாவணும், மனைவிங்கிற குழம்பு ஊத்தி சாப்பிடணும். அதாம ஒரு சில பேரு மனைவி குழம்பு மாதிரி, கணவன் சோறு மாதிரி. ஒரு சில பேர் சாம்பார் ஊத்திக்கிறான், வத்த குழம்பு ஊத்திக்கிறான், ரசம் ஊத்திக்கிறான், மீன் குழம்பு ஊத்திக்கிறான், கறி குழம்பு ஊத்திக்கிறான். ஒரே குழம்பு எப்படி சாப்பிடுறது? 2 குழம்பு ஊத்திக்கிறான், கருவாட்டு குழம்பு ஊத்திக்கிறான். அண்ணே பழமொழி சொன்னா என்னம்மா? ஐயோ போங்க போமா. இதுல வேற அவங்க பொண்ணு பார்க்க போனாங்களா? பேசாம உட்கார்ந்துருக்கிய கிராம நிர்வாக அதிகாரி
வெக்கமா இல்ல உங்களுக்கு? அவர் பார்த்த பொண்ணு இவர் பார்த்தாரா, இவர் பார்த்த பொண்ணு அவர் பார்த்தாங்களா? இது ஒரு குடும்பம். ஆமா, ஒரு பொண்ணு பார்க்க போனா அண்ணன் போவாரு, தம்பி போவாரு, சித்தப்பா போவாரு, தாத்தா போவாரு. உண்மையிலேயே பொண்ணு பார்க்க போகணும்னா எங்களுக்கும் பெண்கள் எல்லாருக்குமே கல்யாணத்தப்ப ஒரு ஆசை இருக்கும். என்ன இருக்கும்? ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். எங்களுக்கு வரக்கூடிய புருஷனா அப்படியே ஒரு பௌர்ணமி நிலா மாதிரி ஒரு புருஷன் வரமாட்டானான்னு எதிர்பார்ப்போம். அதனால 13 அமாவாசையா கரை சூத்துன கடல கறி சட்டியோட அடி சட்டி கலருக்கு வந்து எங்களுக்கு வாக்கியம். அவரை சொல்லல. இன்னும் எங்க பெண்கள்ட்ட இருந்து சொல்லவா, நீங்க சொன்னீங்கல்ல எதிர்நீச்சல் சொன்னீங்கல்ல, எங்க பெண்கள் மனசுல இருந்து சொல்லவா, சிறகடிக்க ஆசையில வர முத்து மாதிரி ஒரு புருஷன் வரமாட்டானா, மீனா மாதிரி வச்சு தாங்க மாட்டானான்னு எதிர்பார்ப்போம். அதுக்கு இறக்க மனோஜ் மாதிரி அம்மன் அம்மா முந்தானே பிடிச்சிட்டே தெரியும். அப்படி இருக்க புருஷனை கூட மாலா மாலா மாலான்னு எங்க முந்தானே பிடிச்சி தெரிய வைக்கிறோம்னா, இந்த மாதிரி ஒரு பஞ்சம் டாய் கலர் புடவை கட்டிக்கிட்டு மாலா மாலான்னு என்ன யோக தரிசனில பிடிச்சிக்கிட்டு தெரியணும். ஏன் மாலா மாலா மாலான்னு தெரியுறேன்? எனக்கு செல்ல பேர் யோக தரிசனில மாலா, ஒரு பஞ்சம் டாய் புடவை கட்டிக்கிட்டு மிட்டாய் சேலகட்டு பட்டு வெள்ள போட்டு பஞ்சு மிட்டாய் சீலகட்டு பட்டு வெள்ள போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சு குளவி வாரியா பம்பு பண்ண வரவரு கழுவிங்க நேராச்சு. நீ நடந்து போகையில நெஞ்சில சுமத்துல சூழ்ச்சுமம் இருக்கு. கண்ணு ரெண்டு நவ்வாப்பழம் அச்சிருக்க கொய்யாப்பழம் மூடி வைக்காத திங்காம மூடி வைக்காத பஞ்சு மிட்டாய் சீலகட்டி பட்டு வந்த லவக போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சுக்குள்ள நீ வாரியா ஒத்தருவாய் தாரே ஒரு ஒன்னப்பு தட்டம் தாரே ஒத்துக்கிட்டு வாடி நல்ல ஓட பக்கம் போவோம். ஒத்திக்கிட மாட்டேன் ஒழுங்கு நல்ல மாமா. குத்தால அருவியில குளிச்சாலும் அடங்காது, குத்தால அருவியில குளிச்சாலும் அடங்காது. அத்தானின் உடம்பு சூடு கண்ணம்மா, நீ அருகில் வந்தா சுடு இருக்கும் பொன்னம்மா. என் அடிமுனி அம்மாவோ கண்ணலே மையி, யாரு வச்ச மையி இது நான் வச்ச மையி. நீ ஃப்ரண்ட்லே கோயி நான் பேக்லே கம்மி. சூப்பர், நல்ல ஒரு தடவை கை தட்டுங்க. ஜாலியா இருந்துச்சுல்ல, சந்தோஷமா இருந்துச்சுல்ல. இதெல்லாம் மனைவியால மரம். சும்மா கணவனே கணவனே கணவனே. இதுல வேற வந்து பெண்கள்லாம், அதுவும் மனைவி நாங்கெல்லாம் அந்த காலத்துல 14 பிள்ளை பெத்த
பெத்தாங்களாம். இன்னைக்கு ஒண்ணு பெக்கிறதுக்கே எங்களுக்கு முடியலையாம். சந்தோஷமா வாழ்ந்தாங்களாம் 14 பெத்து. நான் என்ன கேக்குறேன், இங்க உள்ள வயசான பாட்டிட்ட எல்லாம் கேளுங்க, 14 பிள்ளைய அந்த பாட்டி எல்லாம் வழி இல்லாம பெத்துக்குச்சா? வேற வழியே இல்லாம பெத்துக்குச்சு. எய்த்தே பேச முடியாது உங்களை எல்லாம். இதுல வேற இன்னைக்கு எல்லாம் குடும்பத்துல நாங்கெல்லாம் மாமியார் மாமனார் எல்லாம் மதிக்கிறது இல்ல, பெரியவங்களை மதிக்கிறது இல்ல. ஏக்கா எனக்காக நல்ல ஜோரா கை தட்டுங்களேன், எனக்காக நல்லா கை தட்டுங்க. கையை தட்டுக்கா, சாப்பிடாம கத்திக்கிட்டு கிடக்க. சத்தியமா உண்மையிலே அவர் சொல்ற மாதிரிலாம் கிடையாதுன்னு. எனக்கெல்லாம் என் சொந்தக்காரங்களோட என் புருஷனோட சொந்தக்காரங்கள தான் ரொம்ப பிடிக்கும். தங்கமான பிள்ளை நான்லாம். அப்படி இருங்க, எப்படி என்னை வச்சுக்கிட்டு பேசலாம்? சத்தியமான என் மாமியார் மாமனாரோட என் புருஷனோட மாமியார் மாமனார தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா விழுந்து விழுந்து கவனிப்பேன். புருஷனோட மாமனார் மாமியார்னா யாரு? உங்க வீட்டுக்காரருக்கு எத்தனை மனைவி? ஒரே பொண்டாட்டி நான் தான். ஏன் இல்லை உன் புருஷன் மாமனார் மாமியார் உனக்கு என்ன வேணும்? எங்க அப்பா அம்மா. எங்க அப்பா அம்மா எனக்கு பிடிக்க கூடாதா? சுத்தி இங்கே தொடர உங்க அப்பா அம்மாவை உனக்கு பிடிக்கும், நல்லா செய்வேன்னு சொல்லு. ஏன் எனக்கு பிடிக்க கூடாது? ஏன் உங்க அப்பா அம்மா மட்டும் உங்களை சுமந்து பெற்றாங்க, எங்களை என்ன குப்பைத்தொட்டில நான் தூக்கிட்டு வந்தாங்க? எப்ப பாரு பெண்கள் நாங்க வந்தோடனே அப்படியே குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு போயிடுறோம். பொண்டாட்டி எல்லாம் குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு போயிடுறா. ஏன்னா குடும்பத்தை பிரிக்கிற பெரிய தேச துரோகமா? இல்லை அப்புறம் உண்மையாக சொல்ல போனா வாய்மேட்டில் இத்தனை பெண்கள், அது இவ்வளோ பெண்கள் கூடி இருக்கீங்க. நான் சொல்ற விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. பெண்கள் குடும்பத்தை பிரிக்கிறது சரி. யாரெல்லாம் பிரிக்கலையே நாளைக்கு ஒழுங்கா பிரிச்சுக்கிட்டு போயிருங்க. ஒரு அக்கா கல் எடுத்து வீச போகுது, வேணாக்கா வேணாக்கா அப்படி சொல்லாதீங்கண்ணே. காரை கலந்து வரப்பல ஆதாரம் இல்லாம பேச மாட்டேன். இப்ப அவர் சொன்ன மாதிரி நாங்க 4-5 அண்ணன் தம்பி வாழ்ந்து ஒரே குடும்பத்துல வாழ்ந்தோம். பெரிய ராஜராஜ சொல்ல பரம்பரை ஒன்னா வாழ்ந்து ஒன்னா தான் போவாங்க. உண்மையிலேயே 138 மனைவிமா. எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அவருக்கே தெரிஞ்சோ என்ன நேரம் இல்லையா? ஆமா, எண்ணிக்கையில விட்டாரான்னு தெரியல. பெண்கள் குடும்பத்தின் பிக் பாஸ்னு ஏன் தெரியுமா சொல்றோம்? என்ன மாதிரி பொறுப்பான பிக் பாஸ் ஆன மனைவி என்ன தெரியுமா வந்து பண்ணுவா? கல்யாணம் பண்ணிட்டு போனோடனே அந்த குடும்பத்தை பிரிச்சுக்கிட்டு போவா. நல்ல ஊர்ல நாரத்தனமா பேசாத. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம வாய்மேட்ல எடுத்துக்கோமே, 4 அண்ணன் தம்பி சேர்ந்து ஒரு குடும்பத்துல இருக்காங்கன்னு வச்சுப்போம். அந்த குடும்பத்துக்கு மொத்தமா சேர்த்து எத்தனை ரேஷன் கார்டு? ஒரே ரேஷன் கார்டு. எத்தனை கிலோ அரிசி? 20 கிலோ அரிசி. எத்தனை கிலோ ஜீனி? 2 கிலோ ஜீனி. அவ்வளவுதானே. இப்ப பொங்கல் காசு கூட கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்தாங்க? 5000 ரூபாய் கொடுத்தாங்க. 3 2 5 5000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல. 4 அண்ணன் தம்பி சேர்ந்து ஒரு குடும்பத்துல இருந்தீங்கன்னா 20 கிலோ அரிசி 2 கிலோ ஜீனி ஒரே ஒரு 5000 ரூபாய் தான். என்ன மாதிரி பிக் பாஸ் மருமக, பிரில்லியன்டான மருமக, 4 பேருக்கு வாக்கப்பட்டு 4 மருமக அப்படியே தனித்தனியா 4 பேருக்கு என்ன மாதிரியான மருமகள்கள் தனித்தனியா வாக்கப்பட்டு. ஏன்னா நான பாஞ்சாலியா சும்மா இருங்கன்னு 4 பேரு தனித்தனியா குடும்பத்தை பிரிச்சுட்டு போனோம்னு வச்சுப்போமே. மாமியார் குடும்பத்தோட செத்து மொத்தம் எத்தனை குடும்பம்? 5 குடும்பம். எத்தனை ரேஷன் கார்டு? 5 ரேஷன் கார்டு. எத்தனை கிலோ அரிசி? 2 10 1 குவிண்டால் 100 கிலோ. எத்தனை கிலோ ஜீனி? 2 10 கிலோ ஜீனி. எவ்வளவு பொங்க காசு? 25000 ரூபாய். பாத்துக்கங்க. நல்ல ஒரு ஜோரா கை தட்டுங்க பெண்கள்லாம். வெறும் 2 கிலோ ஜீனி வந்த இடத்துல 10 கிலோ வாங்கி கொடுத்துருக்கோம். வெறும் 20 கிலோ அரிசி வந்த இடத்துல 100 கிலோ வாங்கி கொடுத்துருக்கோம். அது வரைக்கும் கோவிலுக்கே பாருங்க ஒரே ஒரு வரி கொடுத்து அந்த அம்மனை ஏமாத்திட்டு இருந்துச்சு. இப்ப பாருங்க 5 வீட்டு வரி போகுது, 5 வீட்டு கரண்ட் பில்லு போகுது, 5 வீட்டு வீட்டு வரி போகுது. வீட்டுக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. குடும்பத்தை பிரிச்சா ஜெயில வச்சிருக்காங்க பக்கி வாத்தி. இல்ல தம்பி சொல்றாப்ல வேண்டாம், கிளக்கலையா அப்படித்தான் வேலை செய்யும். நமக்கு வேற மாதிரி செய்ய மாட்டேங்குது. என்னமோ பெண்கள் நாங்களாம் பொண்டாட்டி நாங்களாம் காசுதான் முக்கியம், காசுதான் முக்கியம். நேத்திய மாமியாரை கூட்டிட்டு திருச்சிக்கு ஹாஸ்பிட்டல் போனேன். அங்க போனப்பதான் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைனே. அங்க போனப்பதான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிச்சு. நம்ம உடம்புல இருக்குல்ல கிட்னி, அந்த கிட்னி ஒரு கிட்னியை வந்து வித்தாக்கா 40 லட்சம் போகுமா. நான் என்ன காசுக்கு ஆசைப்பட்டு என் மாமியார் கிட்னியை வித்துட்டா வந்தேன். எது ஆள் அப்படி ஆள்தான் யாரும் கேட்கல போல இருக்கு. யாரும் கேட்கலையா? சும்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. மாமியார் மேல பாசமா இருக்கிறது ஒரு தப்பா இல்லையா? ஏதோ மனைவி நாங்களாம் கொடுமைப்படுத்துற மாதிரியே பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு. இப்ப நான் என்ன கேட்கறேன், அன்னி பேர்ல இடம் வாங்கி போட்டிருக்கீங்களா ஊர்ல? யாரு சொன்னது? கேள்விப்பட்டேன். சொல்ல கேள்வி. இடம் வாங்கி போட்டிருக்கீங்கல்ல, எல்லாருமே நல்லா யோசிங்க. எல்லாம் பொண்டாட்டி பேர்ல இடம் வாங்குவாங்க, புள்ள பேர்ல இடம் வாங்குவாங்க. யாராச்சும் எந்த மருமகளாச்சும் சாரி அது யாரு மாமியாரா? மாமியார் பேர்ல எவ்வளாச்சும் இடம் வாங்குவாளா? ஏன் மாமியார் பேர்ல நான் இடம் வாங்கி போட்டிருக்கேன். உண்மையிலே கை தட்டுங்க கைய. என்ன மாதிரி மருமக கூகுள்ல தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. கிடைக்காது. அது கிளவி திட்டுதுனே என்னைய. என் புருஷன் அடிக்க வராருன்னு நிஜமா? ஏன் அப்படி ஒரு தங்கமான மருமக, நல்ல புள்ள, நியாயமான புள்ள, மனசாட்சி வேதாரண்யத்திலேயே மாமியாவுக்கு வாழ்க்கை கொடுத்த புள்ள. உண்மையிலேயே வேதாரண்யத்திலே ஏக்கர் எவ்வளவு விக்குது, அப்ப காரைக்கால் எல்லாம் எவ்வளவு விக்கும். இடத்தோட விலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு போகுது. என்னைக்கோ ஒரு நாள் திடீர்னு அதிகமாயிடுமே. இப்பயே சுடுகாட்டுல போய் 6க்கு 3 இடம் வாங்கி போட்டேன்.
அடசனியனே ஏன் சுடுகாட்டில் தான் இடம் வாங்கி போட்டுருக்கியா? இடம் வாங்கி போடக்கூடாதா? உன் பேரில் பண்ணிக்க. அதெல்லாம் வேணாம். ஏன்னா என்ன பண்ணேன். ஆனா உண்மையிலே பெண்கள் குடும்பத்தின் பிக் பாஸ் மனைவி போட்டு விடுவேன். அதெல்லாம் காலைக்கால கிடையாது. கூட்டு உடனே போட்டு கொடுத்துருவோம். நாங்க பாண்டி ஸ்டேட் தமிழ்நாடு செல்லாது. அண்ணே பெண்கள் மனைவி தான் குடும்பத்தின் பிக் பாஸ்னு ஏன் தெரியுமா சொல்றேன்? குடும்பத்துக்காக ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னா கூட மனைவி எங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு கிடையாது தெரியுமா? ஆமாம்மா. நாங்க அவ்வளவு தைரியசாலி. ஆதாரத்தோட இப்ப நிரூபிக்கவா? நான் சொல்றது சரியா இருந்தா ப்ளீஸ் கையை தட்டி காப்பாத்துங்க. மனைவி எப்படிப்பட்டது தெரியுமா? எப்படிப்பட்டவ? உச்சி முதல் பாதம் தோறும் நேரில் காணவோரேரும் கொஞ்சி கூட வேண்டும் கொடி நேற்றி ஏற்றி மேகம் போடு தேரை ஓட்டி சுற்றி வந்த ராஜராஜன் முற்றுகையை போட்ட போது மோகம் விடுமோ முன்னிருக்கும் மோகவாசம் விடுமோ கற்பனைக்கு வேலி போட வேண்டும் தலைவா காதலிக்கு வேறு அல்லவா மோகம் விளையாடும் உடலே காமம் விளையாடும் இடலே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மதியே மயில் இளமயிலே ஆரம்பனை போடும் விழியே மாலை தன்னில் பாடும் மொழியே அரங்கனை போடும் மாலை தன்னில் பாடும் மொழியே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மதியே மயில் இளமயிலே. நல்ல ஒரு கைத்தல கொடுங்க. இளையராஜா பாட்டு மனைவியை பத்தி தான் இப்பெல்லாம் சொல்லியிருக்காரு, புருஷனை பத்தி சொல்லல. ஆனா உண்மையிலேயே குடும்பத்தின் பிக் பாஸ்னு சொல்றதுக்கு பெண்களுக்கு தைரியம் ஜாஸ்தின்னு சொன்னா ஆதாரத்தோட நிரூபிக்கவா? சொல்லுமா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? இல்லம்மா. இது இது ஆயிருச்சு. மறந்துட்டேமா. மறப்பீங்க, கல்யாணம் தான் மறப்பீங்க நீங்க. கல்யாணத்துக்கு மறந்துடும். கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போனீங்கல்ல, எத்தனை பேர் போனீங்க? இது நான் எப்படியா சொல்ல முடியும்? நான் 7-8 பொண்ணு பார்க்க போயிருக்கேன். எது இல்லம்மா, ஒவ்வொரு பொண்ணா பார்க்க போவோம். ஒவ்வொரு பொண்ணா பார்க்க போனீங்களா? எத்தனை பேரா போனீங்க? நாங்க 10 பேரா போனோம். 10 பேரா போயிருப்பீங்க. சரி, நிச்சயம் பண்றதுக்கு எத்தனை பேர் போனீங்க? 100 பேர் போனோம். கல்யாணத்துக்கு எத்தனை பேர் போனீங்க? 1000 பேர் போனோம். ஏக்கா பெண்கள் அம்மா தாயை நல்லா கவனிங்க. ஒரு பொண்ணு பார்க்க போறதுக்கு ஒரு 10 பேர் போனீங்க, நிச்சயம் பண்றதுக்கு 100 பேர் போனீங்க, கல்யாணத்துக்கு 1000 பேர் போனீங்கல்ல. எங்க அண்ணி உங்க பொண்டாட்டி உங்களை கட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு எத்தனை பேரா வந்தாங்க? ஒத்தாளா வந்துச்சு. எத்தனை பேரா வந்தாங்க? ஒத்தாளா வந்துச்சு. எத்தனை பேரா? ஒத்தாளா வந்துச்சு. நல்லா தட்டுக்கா. எங்களை பாக்குறதுக்கு எங்க வீட்டுக்கு பயந்துகிட்டு ஊரை ஒன்னா திரட்டிட்டு வந்தது நீங்க. நீங்க கட்டின சிங்கிள் மஞ்சள் கைத்த சுமந்துட்டு சிங்கிளா தான் வரணும், உங்க வீட்டுக்கு தனியா வந்தது நாங்க. நாங்க தானே தைரியம் சரி, நாங்க தானே அப்ப பிக் பாஸ். தேங்க் யூ சோ மச். இத சிங்கிளா தான் வரும். ஆனா மொத்த குடும்பத்தையும் பீராஞ்சு விட்டு தனித்தனியா நிறுத்தி விட்டு நடுத்தரல நிப்பாட்டிட்டு அது வாட்டுக்கு. ஆமா, நாங்க நடுத்தரல நிப்பாட்டணும். இல்லனாக்கா மைசூர் பேலஸ்ல நீங்க இருந்திருப்பீங்க. ஆமா, வாட்ச்மேன் விளையாட பார்த்திருப்போம். அப்படி கிடையாதுன்னு. உண்மையிலேயே இந்த ஆண்கள்லாம் எவ்வளவு பெரிய சுயநலவாதி தெரியுமா? நீங்க எல்லாம் சத்தியமாக்கா நல்லா யோசிச்சு பாருங்களேன். பொண்டாட்டி நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ண முத நாளே உங்களுக்காக எல்லாத்தையும் மாத்திக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி எங்க அப்பாவோட இனிஷியலை போட்டிருப்போம், கல்யாணம் பண்ணதுல இருந்து உங்க இனிஷியலை போடுறோம். அது வரைக்கும் எங்க குலசாமியை கும்பிட்டுருப்போம், கல்யாணத்துக்கு பிறகு உங்க குலசாமியை கும்பிடுறோம். உங்களுக்காக எத்தனையும் மாத்திக்கிறோம்ல. ஆனா பொண்டாட்டிக்காக நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தையாச்சும் நீங்க மாத்திருக்கீங்களா? கிடையவே கிடையாதுக்கா. நீங்க வேணா நீங்க எல்லாருமே சோதிச்சு பாருங்க. நாளைக்கு போய் காலையில ப்ரோக்ராமுக்கு கிளம்புறேன், லயன்ஸ் கிளப் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு போறேன். என் புருஷன் முன்னாடி போனாரு. போன மனுஷன் வாசல்ல கால் தடிக்கு கீழே விழுந்துட்டாரு. நான் தூக்கல. ஏமா? நீங்களும் இதை செக் பண்ணி பாருங்க. ஒரு மனுஷன் வீட்டுக்காரர் கீழே விழுகிறாரு, உனக்கு ஏதாவது மனசாட்சி இருக்கா? ஒரு பாவம்னு தூக்கி விட வேண்டாம்? கல்யாணம் பண்ணி 15 வருஷம் ஆகுது. அந்த மனுஷனுக்காக நான் ஒரே நாள் அத்தனையும் மாத்திக்கிட்டு வந்தேன்னே. 15 வருஷம் ஆகுது. மனுஷன் குப்பரை உழுவும் போது ஐயோ அம்மானு உழுவுறாங்கக்கா. ஐயோ பொண்டாட்டின்னு தானே உழுவணும். மனசாட்சி இல்ல. இல்ல கரெக்ட் தான். பேரை சொல்லி இருக்க கூடாது, பொண்டாட்டின்னு சொல்லலாம். எது? ஏன்னா பேரை சொன்னா சிக்கல். அப்படி இல்லனே. யார சொல்றானே? நம்ம எவ்வளவு தான் பெண்கள் நாங்க சமைச்சு வாய்க்கு வக்கனையா குடுக்கட்டுமே, நல்ல ஜேசிபி மிஷின் அள்ளி வாயில லபக்கு லபக்குன்னு அள்ளி போற மாதிரி அள்ளி போட்டுட்டு எல்லா புருஷனும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என்ன? நல்லாதான் இருக்கு, ஆனா எங்க அம்மா கைப்பக்குவம் இல்ல, எங்க அம்மா கைப்பக்குவம் இல்ல. ஏன் இதையே சொல்றீங்க? நான் என்ன கேக்குறேன், தாயை போல
புள்ள. நூலை போல சேலை. நூலை போல சேலை. தாய போல புள்ள. உங்க அம்மா மாதிரி யார் சமைக்கணும்? நாங்க சமைக்கணும். இவங்க தானே சமைக்கணும். அப்புறம் என்ன ஆணி எனக்கு எங்கள்கிட்ட கேட்குறீங்க? எங்க அம்மா மாதிரி சமை, எங்க அம்மா மாதிரி சமை. எனக்கு எங்க அம்மா மாதிரியே சமைக்க தெரியாது. அதை சொல்லு. என் புருஷனை இதே தான் சொன்னாரு. எங்க அம்மா சட்டுன்னு இறைச்சா வாசல்ல வரும்போதே வாசம் வரும். எனக்கு கடுப்பாயிட்டு நேற்று நேரம் கிச்சனுக்கு கூட்டு போனேன். உங்க அம்மா சட்னி அரைச்சா வாசம் வருது, நான் சட்னி அரைச்சா வாசம் வரல. இவ்வளவுதானே உன் பிரச்சனை. உங்க அம்மா எதுல சட்னி அரைச்சாங்க? காத்தோட்டமா அம்மியில் அரைச்சாங்க, வாசம் வந்துச்சு. நான் எதுல சட்னி அரைக்கிறேன்? மாடர்ன் கேர்ள். மாடர்ன் கேர்ள். மாடர்ன் மருமக. இந்த காலத்து மருமக. நான் எதுல சட்னி அரைக்கிறேன்? மிக்சியில சட்னி அரைக்கிறேன். எங்க அப்பா பட்டர்ஃப்ளை மிக்சி 5000 கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு. நேற்று நேரா கிச்சனுக்கு கூட்டு போனேன். நல்லா காஷ்மீரி சில்லி போட்டு உரப்பு சட்னி. மிக்சி மூடியை திறந்து விட்டு ஓட விட்டேன். பச்சைக்கன்னு அந்த மூக்குலயே அடிச்சிச்சு. இப்ப வருதா வாசம்? வரும். கேப்ப நிறைய பேர் சிரிக்கிறத பாரு. நம்ம இது மாதிரி இது வரைக்கும் செய்ய பண்ணுங்க காணுமே. எங்க அம்மா கை போக்கோ. எங்க அம்மா அண்ணே புத்திசாலித்தனமா நான் இருக்கிறது கூட என் மாமியாருக்கு பொறுக்கலன்னு. என்னம்மா நேத்து உண்மையிலேயே புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் பண்ண அதுக்கு போய் கிளவி எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பண்றது எல்லாமே புத்திசாலியான புள்ள. நானு ஒரு குடும்பத்தை 5ஆ பிரிக்கிறேன். மிக்சியை திறந்து விட்டு மூக்குல அடிக்க விடுறேன். நான் என்ன கேக்குறேன், இப்ப வீட்ல மாமியாவுக்கு இடம் வாங்கி போட்டிருக்கா கூட்டுப்பட்டாவுல? நோ தனிப்பட்டா, நோ கூட்டுப்பட்டா. நான் என்ன கேக்குறேன், இப்ப வீட்ல குழம்புக்கு வந்து குழம்பு தூள் அரைப்பாங்கல்ல. மாமியாருக்கு பிறகு யார் பேர்ல மாறும்? மாமனார் பேருக்கு மாறும். சரி சரி. மாமனாருக்கு பிறகு தெரியாது. இப்படி உன் பேர்ல வந்துரும். அதெல்லாம் வேணாம். நான் என்ன கேக்குறேன், வீட்ல இப்ப மிளகா பொடி அரைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அண்ணி என்ன காய வைப்பாங்க அந்த இடத்துல? மிளகா காய வைப்பாங்க. மிளகா காய வச்சு மிளகா பொடி அரைப்பாங்களா? எப்படிமா அறிவாவே பேசுற? அது பிரில்லியன்ட் கேர்ள். இப்ப மல்லி பொடி அரைக்கணும், என்ன காய வைப்பாங்க? மல்லி காய வைப்பாங்க. மல்லி காய வைப்பாங்கல்ல. என் மாமியா என்ன இட்லி பொடி அரைக்க சொல்லுச்சு, என்ன காய வைக்கணும்? இட்லி காய வைக்கணும். இட்லி காய வச்சு இட்லி காய வச்சேன். வச்சிட்டியா? கிளவி திட்டுது அதுக்கு போய். நான் கூட அறிவு. எவ்வளவு அறிவா இருந்த ஒரு புள்ளக்கா. நீ அறிவுன்னு நினைச்சேன். கிளக்கிளையா வேலை செய்ய எனக்கு மண்டை வீங்கிறது தெரியுது. ஏய் இது நல்லா இருக்கு, அடுத்து சேர்த்துக்கிறேன். கரெக்ட்மா, நல்ல வேலை. பல் பொடி காய வைனா டக்குன்னு பல்ல பொடி காய வச்சு. அண்ணே உண்மையிலேயே 1000 தான் அப்படி இருக்கட்டுமே. ஆனா என் புருஷன் எல்லாம் என் மாமியார் கூட ஒழுங்கா வளர்க்கல. என்ன வளர்த்து விட்டீங்க நீங்க? கல்யாணம் பண்ணி வர அந்த மனுஷருக்கு ஒரு வீடு கூட்ட தெரியல, மாப்போட தெரியல, பாத்திரம் வளர்க்க தெரியல, துணி துவைக்க தெரியல, பிள்ளைக்கு ஆய் கழுவ தெரியல. என்ன வளர்த்துச்சு உங்க அம்மா அவங்கள? நீ என்ன பண்ண? அத்தனை வேலையும் சொல்லி கொடுத்துருக்கேன். A to Z எல்லா வேலையும் அவர் தான் பார்ப்பாரு. இப்போ கூட பாருங்க, நான் வர்றதுக்குள்ள பாருங்க அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சு அரைச்சு வைங்கன்னு சொல்லியிருக்கேன். அது உண்மையிலேயே என் புருஷனுக்குலாம் என் மேலே எவ்வளோ பாசம் தெரியுமாண்ணே. உண்மையிலேயே நேற்று போன வாரம் நம்ம புதுக்கோட்டை நிகழ்ச்சிக்கு போனோம்ல, என் புருஷன் சத்தியமங்கலத்துக்கு போயிருந்தார் டியூட்டிக்காக. அங்கேருந்து எனக்கு கால் பண்ணாரு, தங்க குட்டி எங்கடா இருக்க அப்படின்னாரு. நான் தான் மெசேஜ் போட்டேன்ல, புதுக்கோட்டை ப்ரோக்ராம் போறேன், ஸ்டேஜ் ஏற போறேன்னு ஏன் மாமா கேட்டீங்கன்னு கேட்டேன். நீ புதுக்கோட்டையில நல்லா சத்தியமங்கலத்துல தான் இருக்கேன்னு கேட்டாரு. இல்லைங்க சத்தியமா நான் புதுக்கோட்டையில தான் இருக்கேன், மேடை ஏற போறேன், எதுக்கு இப்ப கால் பண்ணீங்கன்னா, இல்ல தங்கம் நீ சத்தியமங்கலத்துல தான் இருக்க, சத்தியமா சொல்றேன்னாரு. அடுப்பாயிடுச்சு. சரி எப்படி சொல்றீங்க? அவர் போக்குள்ளே போவோம் இருக்கு. சரி எப்படி சொல்றீங்க சத்தியமங்கலத்துல இருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு. ஒன்னோட அச்செல்லாம் மாமா அப்படியே கார்ல போயிட்டு இருந்தேன்னா, திடீர்னு காரை விட்டு இறங்கினா சத்தியமங்கலம்னா நல்லா காட்டு பகுதி நல்லா இருக்கும் அந்த லொகேஷன்லாம். அப்படியே காரை விட்டு இறங்கி ஜஸ்ட் சும்மா ஒரு வாக் போலான்னு சொல்லிட்டு இறங்கி அப்படியே வாக் பண்ணனா, இந்த பக்கம் பாக்குறேன் ஒரே காடு, இந்த பக்கம் பாக்குறேன் ஒரே காடு, நடுவுல ரோடு, அதுல இருந்துச்சு ஒரு போர்டு. பாடுற இந்த பக்கம் காடு இந்த பக்கம் காடு, நடுவுல ரோடு, பக்கத்துல போர்டு. அந்த போர்டுல எழுதி இருந்துச்சான், இது மயில்கள் நடமாடும் பகுதின்னு போட்டு இருந்துச்சான். அப்ப என் தங்க மயில் நீ இங்க தானே செல்லாம் இருக்க? ஏன் சிரிக்கிறாங்க? அதெல்லாம் தெரியும்ல எல்லாருக்கும். என்ன என்ன எழுதி இருந்துச்சு அதுல? இது மயில்கள் நடமாடும் பகுதின்னு போட்டு இருந்துச்சு. ஒரு மயில் இங்க இருக்கு, மீதி மயில்லாம் இங்க இருக்கு. ஒரே மயில் தான். மீதி மயில்லாம் எங்க இருக்கு? ஒரே மயில் தானே. நீ முடிவு பண்ணாத, நீ மேடைக்கு மேடை வந்துடுற. அவர் இப்ப எந்த மயில வச்சுக்கிட்டு? அதெல்லாம் இல்ல. என்ன நான் என்ன அவ்வளவு பொறுப்பு இல்லாதவளா? எவ்வளவு அறிவா இருந்த புள்ள. இப்பதானே நிரூபிச்சேன் என் அறிவெல்லாம். ஆமா ஆமா. அவனிட்ட நான் பொறுப்பு இல்லாதவளா? நான் என்னதான் இன்னைக்கு 1க்கு 2 ப்ரோக்ராம் முடிச்சுட்டு லேட்டா வர, வீட்டுக்கு போக லேட் ஆகுமேன்னு என் புருஷனுக்காக சமைச்சு போடுறதுக்கு என் தங்கச்ச துணைக்கு வச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் ஏதோ ஒரு துணை இருந்தா சரி, ஏதோ ஒரு துணை இருந்தா சரி. ஏன் சிரிக்கிறாங்க? துணைக்கு வச்சுட்டு வந்திருக்கனே. உண்மையாவே சொல்ல போனா தங்கச்சிக்கு போன் அடி. ஆமா, செல்லு சார்ஜ் இல்ல இருக்கு, ஆஃப்ல இருந்துச்சு. அது அப்படிதான் இருக்கும். ஆகவே அண்ணே இப்பெல்லாம் ஏன் சிரிக்கிறாங்க?
உண்மையிலேயே என் புருஷனுக்கு என் மேல எவ்வளவு பாசம் தெரியுமா? அவர் மெசேஜ் பண்ணாரு, அவ செல்லு தான் ஆஃப்ல இருக்கு. அவர் மெசேஜ் பண்ணாரு, செல்ல குட்டி வந்து இறங்கணும்னு நீ பாட்டுக்க கடகடான்னு வந்துடாத, என்ன இப்படி ஒரு 4 மணி ஆகுமா நான் போறதுக்கு, நீ பாட்டுக்க இருட்டுக்குள்ள இறங்கி நடந்து வந்துடாத, பஸ் ஸ்டாப்ல இறங்கணும்னு மாமாவுக்கு போன் பண்ணிட்டு வா, நான் வந்து கூட்டு வரேன்னாரு. அவ்வளவு பாசம் என் மேல. அவர் ஒரு பாதுகாப்புக்கு தான் சொல்லியிருப்பாரு, எச்சரிக்கை மணிதான் அதுக்கு பேரு. அப்படியெல்லாம் இல்லைன்னு உண்மையாவே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க, ஆம்பளை மட்டும் எந்த வகையிலையும் நம்பாத. ஏன்? எப்போ திரும்புகிறான், எப்போ பார்க்குறான், என்ன பண்ணுறான். 50 வயசுக்கு மேலே தான் பல பேருக்கு மூளை கிளகலையாக வேலை செய்யும். 50 வயசுக்கு மேலே தான் நிறைய பேர் டையை போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் பல்சர் பைக்கு வாங்குறது. அந்த வண்டி மெயின் ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும், டப்புன்னு சந்தில் இறங்கி போயிடும். உண்மையாவே நம்ம வீட்டுக்காரருக்கு இதுக்கு நம்ம வீட்டுக்காரருக்கு வயசாகி போயிடுச்சு, அப்படியெல்லாம் இருக்க மாட்டார். நம்பாதீங்கக்கா யாரும். எது? இப்போ நீங்க சொன்னதுதான் சொல்றேன், புருஷனை நம்பாதீங்க. உன்னை தான் உன் வீட்டுக்காரரை சேர்த்தான்னு சொல்லுது. உண்மையாவே சொல்லணும்னா உண்மையாவே சொல்றேனே, அதாவது மனைவி எல்லாருக்குமே புருஷன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும்போதே அது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியும். இந்த கிரகம் உண்மையதான் சொல்லுதா பொய்யா சொல்லுதான்னு எங்களுக்கு தெரியும். வந்தோடனே செல்லக்குட்டி தங்கக்குட்டி மான் குட்டின்னு சொல்லும். ஆனா அவ சொல்றது பூரா பொய்ன்னு எங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை கூட நாங்க ரசிப்போம். ஏன் தெரியுமா? பொய் சொல்லி கூட என்னைய காதலிங்க, பொய்யா காதலிங்க, பொய்யா காதலிக்காதீங்கன்னு தான் எங்க புருஷன்ட்ட நாங்க கேட்கிறோங்க. உண்மையாவே குடும்பத்தின் பிக் பாஸ் மனைவின்னு ஏன் தெரியுமா சொல்றேன்? அதாவது அம்மாவின் அருமை மனைவியின் வருகையில் புரியும்னு சொல்லுவாங்க. ஆனா மனைவியின் அருமை நோயின் வருகையில் புரியும்னு சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா புருஷன் சொல்லுவீங்க, நீ வேணா 3 நாள் உங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு வாங்க, இல்ல உங்க அக்கா தங்கச்சி வர சொல்லி பாத்துக்க சொல்றீங்கல்ல. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, கட்டுன புருஷனுக்கு முடியாம போனாலும் சரி, படுத்த படுக்கையா கிடந்தாலும் சரி, நீங்க 1க்கோ 2க்கோ போயிட்டு எழுந்திருக்க முடியாம இருந்தா கூட உங்க அம்மா கூட ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல உங்க உடம்போட ஒரு சில பாகங்களை தொடுறதுக்கு யோசிப்பாங்க. ஆனா எங்க இருந்தோ வந்த ஒரு பொண்ணு உங்க பொண்டாட்டி ஆயிட்டோங்கிற ஒரே கடமைக்காக எந்த ஒரு அருவருப்பும் பார்க்காம உங்களை கழுவி சுத்தம் பண்ணி தாய்க்கு பின் தாரம் தாரத்துக்கு பின் வீட்டின் ஓரம்னு சொல்லக்கூடிய அளவுல அத்தனை பணிவிடையும் உங்களுக்காக செய்யக்கூடிய அந்த மனைவி தானே உங்க குடும்பத்தின் பிக் பாஸா இருப்பாங்க. பொண்டாட்டின் ஒரு ஜீவன், மனைவின் ஒரு ஜீவன் உசுரோட இருக்க வரைக்கும் தான் ஆண்கள் வேளா வேலைக்கு என்ன சாப்பிடலாம்னு யோசிக்கலாம். அந்த மனைவி இல்லைன்னா ஒருவேளை சாப்பாடு எங்க போய் சாப்பிடணும்னு நினைச்சு நீங்க ஏங்கணும்னு சொன்னாக்கா உங்க மனைவியை இளமை காலத்துல நீங்க குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய முதுமை காலத்துல அவங்க உங்களை தாய் மாதிரி பாத்துப்பாங்க. அவள் அதுக்காகத்தான் கண்ணதாசன் சொன்னான், சத்தியம் சம்சாரம் அவள் சாமி அவதாரம்னு சொன்னான். ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன வேறென நீ இருந்தால் நான் வீழ்ந்திடாமல் இருப்பேன்னு சொன்னாக்கா பெரிய புராணம் கூட சொல்லுது, மனையறத்தின் வேர் மனைவின்னு சொல்லுது. அப்படியாப்பட்ட மனைவி வந்த வாழ்க்கை தான் என்னைக்குமே உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அந்த மனைவி தான் என்னைக்குமே குடும்பத்தின் பிக் பாஸா இருப்பாங்கன்னு சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாட்டி நம்ம நன்றி. வணக்கம். அருமை 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 நல்ல அருமை அருமைம்மா.